கடைசியா ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 நாளாகமம் 24:5 வாசிங்க. அவன் ஆசாரியரையும் ஆமென். லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை, நல்லா கவனிங்க, உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள். நல்லா கவனிங்க, தாமதம் இல்லாமல் செய்யுங்கள் என்றான். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை அவன் சொல்றான். என்ன சொன்னான்? தேவனுடைய ஆலயத்தை பழுது பாருங்க, அப்பப்ப பழுது பாருங்க. அதுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்க போய் என்ன பண்ணுங்க? அந்த பழுது பார்க்கிறதுக்கு தேவையான காரியத்தை என்ன பண்ணுங்க? தாமதம் பண்ணாம கலெக்ட் பண்ணி உடனே அந்த காரியத்தை செய்யுங்க. ஒரு ராஜா சொல்லி கொடுக்குற காரியம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு தேவாலயம் யாரு? நீங்களே அந்த தேவாலயம். அப்ப தேவாலயம் நாம தான். இந்த தேவாலயத்தை பழுது பார்க்கணும். இந்த தேவாலயத்தை அப்பப்ப பழுது பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு தாமதம் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. ஆகாய் 1:8 வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். நல்ல கவனிங்க, அதன் மேல பிரியமா இருக்கிறேன். ஆலயத்தை பழுது பார்க்கிறது மேல நான் பிரியமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பார்த்து, என்னோடு கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இன்னும் என்கிட்ட என்ன தடை இருக்கு, என்கிட்ட என்ன அருவருப்பான காரியம் இருக்கு, இன்னும் என்கிட்ட என்ன பெருமை இருக்கு, என்ன மாம்ச இச்சை இருக்கு, கண்களின் இச்சை என்ன இருக்கு, ஜீவனத்தின் பெருமை என்ன இருக்கு, உலக காரியம் என்ன இருக்கு, ஏன் என்கிட்ட ஏசப்பா வாசம் பண்ண மாட்டாரு, என்கிட்ட என்ன பழுது இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தினந்தோறும் முழங்கால் படியிட்டு நீங்க தனிமையில தேவனோடு சஞ்சரித்து இந்த ஆலயத்தை பழுது பார்க்க தவறுவீர்களானால், தாமதம் பண்ணுவீர்களானால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். இதுல தேவ மகிமை தங்காது. தேவன் வாசம் பண்ண மாட்டார். இது கல்லர் குகையாக மாறி போகும், பிசாசனுடைய கூடாரமாக மாறி போகும். அப்ப நீங்களும் நானும் தேவாலயம். இந்த தேவாலயத்தை பழுது பார்க்கிறோமா? ஒவ்வொரு நாளும் உயிர் ஆராய்ந்து பாக்குறீங்களா? தேவ சமூகத்துல என்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கை என்கிட்ட இருக்கா? என் பேச்சு எப்படி இருக்கு? என் பார்வை எப்படி இருக்கு? என் சிந்தை எப்படி இருக்கு? என் நினைவு எப்படி இருக்கு? என் சுபாவம் எப்படி இருக்கு? என் பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. தினந்தோறும் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த ஆலயத்தை பழுது பார்க்கும் போது தேவன் அவன் மேல பிரியமா இருக்கிறார். அவன் மேல தேவனோட மகிமை தங்குவதை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கூட ஏன் ஏசப்பா இருக்க மாட்டாரு? ஏன்னா அவருடைய ஆலயத்தை நமக்கு எடுத்து வச்சிருக்கோம். நீங்க அந்த வாசித்த ஆகாயுடைய 1:8 முன்னாடி பின்னாடி வாசி பாருங்க. என் ஆலயம் இப்படி பாழா இருக்கிறதுனாலதான் உன் குடும்பம் நாசமாகுது அப்படின்னு சொல்றாரு. உன் வீடு நாசமாகுது, உன் வருமானம் ஒண்ணு இல்லாம போகுது. ஏன் நான் விஷ காய்ச்சல கட்டளையிடுறேன், ஏன் வியாதியை கட்டளையிடுறேன், ஏன் வறுமையை கட்டளையிடுறேன்? காரணம் என்ன? என் ஆலயம் பழுதா இருக்கு. இதை சரி பண்ணு. இதை சரி பண்ணாத வரைக்கும் உன் வீடு உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களே தேவ ஆலயமா இருக்கீங்களே, இந்த ஆலயத்தை பழுது பாக்குறீங்களா? ஒழுங்கா சீர்படுத்துறீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் ஒழுங்கா தான் பேசுறேனா? என் பேச்சுல கெட்ட வார்த்தை இருக்கா? என்கிட்ட ஏதாச்சும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கம் இருக்கா? வேசித்தனம், விபச்சாரத்தனம் இருக்கா? பொய் பித்தலாட்டம் இருக்கா? திருடுறது இருக்கா? மாய்மலம் இருக்கா? குடிப்பழக்கம் இருக்கா? பொருளாசை இருக்கா? விக்கிரக ஆராதனை இருக்கா? என்ன இருக்கு? நான் ஆலயத்தை எப்படி கெடுத்துட்டு இருக்கேன்? இதுல எப்படி அப்புறம் ஏசப்பா வாசம் பண்ணுவா? யோசித்து பாருங்க. இப்படி யார் ஒருவர் உய்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாததை இந்த ஆலயத்திலிருந்து எடுத்து போட்டு இதை பழுது பார்க்கறாங்களோ அவங்களோட கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா.